மக்கள் சேவை யூடியூப் இன்ஜினியர் முனுசாமி. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு பார்த்திங்கன்னா தூய்மை. தூய்மை என்றால் வெறும் உடல் தூய்மை மட்டுமல்ல, நமது எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் மற்றும் நோக்கங்கள் அனைத்திலும் தூய்மை இருக்க வேண்டும். மனிதனின் உண்மையான அழகு அவனது வெளிப்புற தோற்றத்தில் இல்லை, அவனது மன தூய்மையில் தான் இருக்கிறது. ஒரு தெளிவான கண்ணாடியில் நம்மை சரியாக பார்க்க முடியும். அதேபோல் தூய்மையான மனம் நமக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. மனதில் பொறாமை, கோபம், வெறுப்பு போன்ற எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் குறைந்துவிடும். தூய்மை என்பது நேர்மையுடன் தொடர்புடையது. யாரும் பார்க்காத நேரத்திலும் சரியானதை செய்வதே உண்மையான தூய்மை. நமது செயல்களில் நேர்மை இருந்தால் மக்கள் நம்மை நம்புவார்கள். நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து. மகாத்மா காந்தி கூறிய ஒரு கருத்து மிகவும் பிரபலமானது. நீங்கள் நினைப்பது, பேசுவது, செய்வது ஆகிய ஒன்றாக இருந்தால் அதுவே மகிழ்ச்சி. அதன் அடிப்படை தூய்மையான மனமும் நேர்மையான வாழ்க்கையும் தான். நாம் தினமும் நமது மனதை சுத்தப்படுத்த வேண்டும். எப்படி வீட்டை தினமும் சுத்தம் செய்கிறோமோ அதுபோல் எதிர்மறையான எண்ணங்களை அகற்றி நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். நல்ல புத்தகங்கள் படிப்பது, நல்ல மனிதர்களுடன் பழகுவது, தியானம் செய்வது போன்றவை மன தூய்மையை அதிகரிக்கும். ஒரு தூய்மையான விதையிலிருந்து நல்ல மரம் வளர்வது போல தூய்மையான எண்ணங்களிலிருந்து நல்ல செயல்களும், நல்ல செயலிலிருந்து பெரிய வெற்றிகளும் உருவாகின்றன. நண்பர்களே, வாழ்க்கையில் பணம், பதவி, புகழ் ஆகியவை முக்கியமானவை. ஆனால் அவற்றை விட முக்கியமானது நமது குணநலனும் தூய்மையும். ஏனெனில் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் குணத்தை இழந்தால் அதை மீட்டெடுப்பது மிகவும் கடினம். எனவே இன்று முதல் ஒரு உறுதிமொழி ஏற்போம். என் எண்ணங்களில் தூய்மை, என் சொற்களில் நேர்மை, என் செயல்களில் நன்மை இருக்கும். அப்போது நமது வாழ்க்கை மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள சமூகமும் சிறப்பாக மாறும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.